Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் தெரியுங்களா? ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா வந்துட்டு எப்படி ஈஸியா பண்ணலாம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க அடுத்து போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மட்டன் சுக்கா சூப்பரான ஒரு ரெசிபியை எப்படி பண்ணலாம்ங்கறத. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு மட்டன் மட்டும் பத்தாது, அந்த மட்டனில் இருக்கிற அந்த நம்ம சூப்பு தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் அதோட தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நம்ம வெறும் மட்டனை மட்டும் ஆட் பண்ணால் நம்மளோட மட்டன் சுக்கா நல்லா இருக்காது. நம்ம அதுக்கான சூப்பையும் சேர்த்து ஆட் பண்ணால் தான் வந்துட்டு மட்டன் சுக்கா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவேவும். இது நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம சிம்மிலையோ மீடியம்லேயோ வச்சு நம்ம வேக விட்டுக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. தண்ணி கொஞ்சம் பாதியாக வத்திருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறோம்னா அந்த கறி முங்குற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். பார்த்திங்களா, நல்லா வத்திருச்சு. இன்னமும் நல்லா வத்திருச்சு. இப்போது பாருங்கள், தண்ணி நல்லா சுருளை வத்துற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருளை வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூனு. நல்லா வதக்கிட்டு உப்பெல்லாம் போட தேவையில்லை. இது நான் வந்து மசாலா வீட்டில் இருக்கிற கிரேவி மசாலா, வீட்டில் செஞ்ச மசாலாவை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். உப்பு வந்து ஆட் பண்ண வேணான்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போதே வந்து உப்பு ஆட் பண்ணி தான் வேக வைப்போம். அதனால் இதில் வந்து உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம்னா அருமையான டேஸ்டியான டெலிஷியஸான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சுக்காவுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வெண்ணி முட்டையும் போட்டோம்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இதை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். குழம்பே தேவையில்லை. இந்த சூப்பரான சுக்காவை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்க எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.